வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 5. இந்த எபிசோடோட டைட்டில் கேள்விகள் பலவிதம். கோட்டையில் கொடுத்த அந்த சமிக்கையை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னோட முன்னங்கால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேலே தூக்கி தன்னோட சந்தோஷத்தையும் விசுவாசத்தையும் ஒரு சேர காட்டி அவன் ஏறிக்க வசதியாக நின்றுது அவனோட வெள்ளை குதிரை. அழகோட மொத்த உருவமாக இருந்தது அந்த குதிரை. அவனும் அதுக்கு ஏற்ற மாதிரி நகையெல்லாம் போட்டிருந்தான். வானம் மாதிரி வெள்ளை கலரில் இருந்த அதோட உடம்பு இன்னும் நட்சத்திரம் மின்ற மாதிரி அதோட கண்ணுங்களை பார்த்து பொண்ணுங்களே பொறாமப்படுவாங்க. வெண்குதிரை அழகா இல்லை கோட்டையின் அது மேலே ஏறி சவாரி செய்கிறது அழகான்னு வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அவனும் அழகுல சூரியனையே கொஞ்சம் முந்தி இருந்தான்னா பார்த்துக்கோங்களேன். வேல் மாதிரி ஷார்ப்பான கண்களும் சரி பாதியா போட்டிருந்த கொண்டையும் ரொம்ப சரியா முறுக்கி விட்டிருந்த மீசையும் கருப்பான ஆனா எடுப்பான தோலும் ஆண்களே பொறாமப்படுற அளவுக்கு அழகோடையும் வலது பக்கம் லாவகமா கொஞ்சம் கோணலா போட்டிருந்த கொண்டையோடையும் பார்த்தா கொஞ்சம் பயமும் ரொம்ப மரியாதையும் வர்ற மாதிரி இருந்தான் அவன். எப்பேற்பட்டவங்களையும் வீழ்த்துற வல்லமையோடையும் அதே நேரத்துல இறந்து கேட்கிறவங்களுக்கு உயிரையே கூட கொடுக்கிற குணம் உள்ளவனாவும் இருந்தான். 5 பஞ்ச பாண்டவர்களோட அத்தனை நல்ல குணங்களையும் 6வது பாண்டவனா கர்ணனோட குணத்தையும் இன்னிப்பு செய்யாத ஒழுக்கத்துல கடவுளையும் ஒத்திருந்தான். அவனை தவிர யாருக்கும் அடங்காது அவனோட குதிரை. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இணை பிரியாத ரெட்டை கிளவி மாதிரி இருந்தாங்க இவங்க 2 பேரும். குதிரை சத்தத்தை வச்சே அவன் வந்துட்டதை தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ துல்லியமா இருக்கும் சத்தம். அவன் ஆகச்சிறந்த சிவபக்தன்கிறதுனால தனியா காவலுக்கு போகும்போது உடுக்கை வாசிச்சு பாடிக்கிட்டே வருவான். ரொம்ப ரம்யமான ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச அவனோட முகமா இருக்கும். ஆனா அதே நாள் நடு ராத்திரியில ஊரடங்கி போயிருக்க யாரும் வெளியில வரக்கூட பயப்படுற அந்த நடு ராத்திரியில அவன் காவலுக்கு போவான். அவனோட தலையிலேருந்து கால் வரைக்கும் கம்பளி போத்தி தன்னோட கூர்மையான குருவாளை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு 4 பக்கமும் மிரட்டுற கண்ணோட ஆவேசமா வலம் வருவான். அமாவாசை ராத்திரிகள்ல அவன் வர்றது கூட யாருக்கும் தெரியாது. நகையெல்லாம் போட்டிருந்தா அதோட சத்தம் வரும். அதனால அதையும் வேணான்னு வச்சிருவான். அதனாலதான் வாய்மொழி உத்தரவா யாரும் ராத்திரியில நடமாட வேணான்னு கட்டளை போட்டிருந்தான். ஏன்னா அந்த நேரத்துல திருடங்க பல தடவை பல வேஷம் போட்டுட்டு ஊருக்குள்ள பூந்து கோவில் பொக்கிஷங்களை கொள்ளையடிச்சும் பெரிய மாளிகையில பூந்து நாசம் பண்ணியும் பால் மாறாத குழந்தைங்க வயசான பெரியவங்களை கூட விடாம அக்கிரமம் பண்ணியிருந்தாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. ஏன்னா அவங்க வேஷம் போட்டுட்டு சில நேரங்களில் பொண்ணுங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு சத்தம் இல்லாமல் ஊருக்குள்ள பூந்து இது மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. சில நேரம் அதை பார்த்து இவனே குழம்பி போயிடுறதால அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த நிலைமையில அவன் முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் தானே. இப்ப கதைக்கு வரும். குதிரை மேல உட்காந்து ரொம்ப வேகமா கோட்டையும் போயிட்டு இருந்தான். அடர்த்தியான காடு, அதை எடுத்து சின்ன குன்று, அதை தொடர்ந்து அந்த ரொம்ப பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையை பார்க்கும் போதெல்லாம் தன்னை மறந்து அவனோட கண்ணுகள்ல இருந்து கண்ணீர் வழியும். இனம் புரியாத ஒரு உணர்வு அவனை தழுவிக்கும். அவனுக்கும் அந்த அரண்மனைக்குமான தொடர்பை எல்லாரும் அவன்கிட்ட இருந்து மறைச்சுதான் வச்சிருந்தாங்க. அரண்மனையோட பின்பக்கத்துல வந்திருந்தான் அவன். குதிரையோட காதுல யாருக்கும் கேட்காத மாதிரி சமிகை செஞ்சுட்டு சத்தமே போடாம யார் கண்ணிலையும் படாம திருவாளன் ரூமை பார்த்து நடந்தான். அங்க அவர் குழப்பமான மனநிலையில இருந்தாரு. அவர் அவன்கிட்ட இந்த வேலையை உன்னை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு தோணுது. இது நம்ம ஊரோட எதிர்காலத்தை பத்தினது. அதனால்தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னாரு. நீங்க இவ்வளவு தூரம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா திருவாளன் கிட்ட. நான் உன்கிட்ட சொல்றது கொஞ்சம் ஆத்திரப்படக்கூடிய விஷயம்தான், இருந்தாலும் சொல்றேன் கேளு. நீ நாயக்க மன்னர்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ பாண்டிய ராஜ்யத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னாரு. கேள்விப்பட்டேன், ஆனா அதுக்கு நாம ஏன் கவலைப்படணும்? அவங்க நம்ம மேல படையெடுக்க போறாங்களா என்ன அப்படின்னு கேட்டான் கோட்டையன். முழுசா கேளு. அவங்களுக்கு உதவி செய்ய, அவங்க சொல்றத கேட்க, நகை வேலை செய்ய, அரண்மனையில வேலை செய்ய ஆளுங்க வேணுமா அப்படின்னாரு அவரு. அதுக்கு அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டான் கோட்டையன். கொஞ்சம் பொருள்னு சொன்னேன்ல, அதுக்கு நம்ம எல்லைக்கு உட்பட்ட ராஜ்யத்திலேருந்து ஆளுங்க வேணும்னு தகவல் அனுப்பியிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு நம்ம கிராமம் தான் வேணுமா அப்படின்னாரு அவரு. இது என்ன ஆச்சரியமா இருக்கு?
அங்க மூவேந்தர்கள் ஆட்சி பண்ண தஞ்சை மதுரையில இல்லாத ஆளுங்களா, இல்ல அவங்களால செய்ய முடியாத நகைங்களா? தஞ்சையும் மதுரையும் பொக்கிஷங்களை பாதுகாக்கிற இடம் இல்லையா அப்படின்னு கேட்டான் அவன். நீ சொல்றது சரிதான், சேரநாடு கூட எந்த விதத்திலையும் சளைச்சது இல்லை. வள்ளல் பெருமக்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டுல வளத்துக்கு பஞ்சமே இல்லை. இருந்தாலும் அவங்க ஓலை கொடுத்து அனுப்பியிருக்காங்க, இல்லைன்னா மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பெரிய சந்தேகமா இருக்கு எனக்கு அப்படின்னாரு திருவாளர். ஆனா எனக்கு இதுல மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்குது மாதிரி தெரியுது அப்படின்னா கோட்டையன். எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாரு திருவாளர். அவங்களுக்கு ஆளுங்க தேவைன்னா கண்டிப்பா அதை அங்கேயே ஏற்பாடு பண்ணலாம். ஒருவேளை மொழி பிரச்சனைன்னா 2 நாடுகளுக்கும் பொதுவான கிராமத்துல இருந்து ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கலாம். ஆனா இவ்வளவு தூரம் தள்ளி நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை கேக்குறாங்கன்னா கண்டிப்பா இது சூழ்ச்சி தான் அப்படின்னா அவன். நான் மனசுல நினைச்சதை அப்படியே சொல்லிட்டேன், அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னாரு திருவாளர். இப்ப நாம என்ன செய்யணும், அரசர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டான் கோட்டையன். அரசர் இத பிரச்சனையா நினைக்கல, அவங்க கேட்கிற உதவியாத்தான் நினைக்கிறாரு. இங்க இருந்து போனவங்க தானே, அதனால அவங்களுக்கு உதவினா என்ன அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு திருவாளர். அப்படின்னா இது ரொம்ப பெரிய சிக்கல் தான். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் கோட்டையன். வேற வழியே இல்லை, நீ அங்க போய் நிலவரத்தை தெரிஞ்சுட்டு வரணும். அது மாதிரி அவங்க நோக்கம் என்ன, எங்க நாம தங்க வைக்கப்படுறோம் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் நீ அவங்களுக்கு தெரியாம பண்ணணும் அப்படின்னாரு திருவாளர். அங்க வச்சாரு ட்விஸ்டர். இப்பவே கிளம்புறேன் அப்படின்னா கோட்டையன். ரொம்ப ரொம்ப கவனமா போ. நீ போறது எதிரியோட கூடாரத்துக்கா இல்ல நண்பனோட கூடாரத்துக்கானே தெரியல. அவங்களோட நோக்கம் என்னவா வேணும்னாலும் இருக்கலாம் அப்படின்னாரு திருவாளர். புரியுதுப்பா, இது என்ன நம்பி நீங்க கொடுக்குற வேலை மட்டும் இல்லை, இந்த ஊரை காக்க நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும். நான் வெளியில போக பர்மிஷன் கொடுங்க அப்படின்னா. கோட்டையா, உன்னை பத்தி நான் நிறைய சொல்லணும்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்டதால சரி யாரோ வர்றாங்க, நீ கிளம்பு, பின்னாடி பேசிக்கலான்னு கண்ணு கலங்கி அவனை பாய் சொல்லி அனுப்பினாரு. அவனும் கொஞ்சம் குழப்பத்தோடையே அங்கிருந்து வெளியேறினான். அவனோட குதிரை சரியான இடத்துல காத்துட்டு இருந்துச்சு. இது இப்போ நிகழ்காலம். 14 நாள் கெடு வச்ச அடுத்த நிமிஷமே ஊர் கட்டுப்பாடு ஆரம்பமாச்சு. அவங்க சொந்தக்காரங்களுக்கு போன்ல கூப்பிட்டு தகவல் சொல்ல ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லா கறிக்கடையும் மூடப்பட்டுச்சு. எல்லாரும் அவங்க வீடுகளை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சாங்க. 4-5 பேர் டீ கடையில நின்று பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, அதை எப்படியா இந்த 14 நாள் தண்ணி இன்னும் இல்லாம இருக்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. நான் மட்டும் இல்லை, ஒரு பைய இனி குடிக்க மாட்டான். அது என்னவோ மனசு வராது. அது மட்டும் இல்லை, வீட்டில் படுக்க கூட தனி தான் அப்படின்னு கூட யாரோடையும் படுக்க மாட்டோம்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் படுக்க கூட தனி தான், அதெல்லாம் பண்ண மாட்டோம்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இது மாதிரி எங்க பார்த்தாலும் அந்த கோயிலை பத்தியும் அதோட சக்தியை பத்தின பேச்சாவே இருந்தது. சாவடியிலேருந்து சிவாவும் ருத்ரனும் கிளம்பினாங்க. தாத்தா, நானும் சிவாவும் அப்படியே கோட்டைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னு ருத்ரன் சொன்னான். சரி, பார்த்து சூதானமா போயிட்டு வாங்கன்னாரு தாத்தா. 2 பேரும் நடந்தாங்க. நானே நிறைய காவு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா சிவா. என்னால இதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா சில சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு, அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே நடந்திருக்கு. அதனால நம்புறேனோ இல்லையோ நான் கட்டுப்பாடோட நடக்க முயற்சி பண்றேன் அப்படின்னா ருத்ரன். உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டான் சிவா. எங்க மாமா ஒருத்தர் நல்லா தண்ணிய போட்டு சாமி ஊர் சுத்துறப்ப குறுக்க வந்துட்டாரு. அதுக்கு மறுநாள் அவர் ரத்த வாந்தி அடிச்சு செத்து போனாரு. டாக்டர் கேட்டா குடிச்சு குடலு பூராவும் புண்ணாயிடுச்சு, அதனால ஆயிருக்கலாம்னு சொன்னாரு. இன்னொரு வருஷம் எங்க சொந்தக்கார புள்ள ராத்திரியில வெளியில போயிருக்கு. அங்க திருவிழா முடிஞ்ச 1 வாரத்துல தூக்கு போட்டு செத்து போயிடுச்சு. அவ்வளவு ஏன், எங்க சித்தப்பா ஒருத்தர் சாமி ஊர் சுத்துறப்போ சத்தமா சிரிச்சுட்டே குறுக்க வந்தாரு. 4 நாள் தான் இதயத்துல அடப்பு வந்து செத்து போயிட்டாரு. இதெல்லாம் சும்மா தற்செயலா நடந்ததா கூட இருக்கலாம், ஆனா குறி சொல்றது அப்படியே நடக்கும், அதுதான் ஆச்சரியம் அப்படின்னா ருத்ரன். நீ இவ்வளவு தூரம் நம்புவியா அப்படின்னு சிவா கேட்டதும் தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு, எதுவுமே நமக்கு நடக்கலைங்கிறதுக்காக பொய்ன்னு சொல்ல மாட்டேன்டான்னு சொன்னது ரொம்ப சரிடா அப்படின்னா சிவா. குறி சொல்றதுனா என்னடா அப்படின்னு சிவா கேட்கவும், நீ அடுத்த வாரம் பார்க்கத்தானே போற அப்படின்னா ருத்ரன். பெட்டி வச்சு பேசாதடா அப்படின்னா சிவா. குறி சொல்றதுனா என்னன்னு நீ நேர்ல பாருன்னா ருத்ரன். சரின்னு சிவா சொல்லவும் கோட்டை அடையும் சரியா இருந்தது. கோட்டைன்னு சொன்னதுமே நான் கூட ரொம்ப உயரமா இருக்குமோன்னு நினைச்சேன் அப்படின்னா சிவா. உயரமா தாண்டா இருந்துச்சு, நான் பள்ளிக்கூடம் போறப்ப இதுல ஏறி பார்த்தா
அவ்வளோ தூரம் பார்க்க முடியும். நாங்க கீழே வர்றதுக்குள்ள அங்க படிக்கட்டுக்கு போயிருப்பாங்க. எங்க தாத்தா சொல்லுவாரு, இது எப்படியும் 20 அடிக்கு மேல இருக்குன்னு சொன்னா ருத்ரன். 20 அடியா அப்படின்னு ஆச்சரியத்தோட நம்ப முடியாதவனா பார்த்துட்டு இருந்தான் சிவா. செவரு தான் 20 அடி. கோட்டையோட இந்த 4 கண்காணிப்பு கோபுரமும் 25 அடி இருக்கும்னா ருத்ரன். அந்த 4 கண்காணிப்பு கோபுரத்தையும் சிவா பார்த்தான். நல்ல கண்ணுக்கு தெரிஞ்சது. அது செவுத்துல இருந்து 5 அடி உயரமா இருந்தது. ஆமா, இதை யாரு கட்டினது அப்படின்னு கேட்டா சிவா. தெரியலடா, ஆனா ஒரு காலத்துல ஊரே இந்த கோட்டைக்குள்ளதான் இருந்துச்சுன்னு தாத்தா சொல்லுவாரு அப்படின்னா அவன். இந்த கோட்டை இல்லையா? அப்படின்னா இதுக்குள்ள வீடுங்க இருந்துச்சா அப்படின்னு கேட்டா சிவா. யாருக்கு தெரியும், நானும் கேள்விப்பட்டதை சொல்றேன் அப்படின்னா ருத்ரன். ஆனா இந்த மாதிரி கோட்டையில எல்லாம் எந்த ஊர்லயும் வெள்ளை அடிக்க மாட்டாங்க, உங்க ஊர்ல மட்டும்தான் இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கோட்டையோட கேட்டு கிட்ட வந்தாங்க. அவனுக்கு ஆச்சரியம், இவ்வளவு ஆட்டுக்குட்டிங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டா சிவா. இதெல்லாம் இந்த வாரம் நேர்ந்து விட்டது, நாளையிலேருந்து சம்பளத்துக்கு ஆளுங்க போட்டு ஆட்டுக்குட்டி பிடிக்க போவாங்கன்னா ருத்ரன். எவ்வளவு ஆட்டுக்குட்டி தேரும் அப்படின்னா சிவா. இந்த கோட்டை நிறைஞ்சிரும்னா ருத்ரன். சிவா உடனே கணக்கு போட்டான். ஒரு 2000 வருமா அப்படின்னு கேட்டான். இது வரைக்கும் வெற்றவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 10,000னா இவன் அசந்து போயிட்டான் சிவா. 10,000 ஆட்டுக்குட்டியா? இவ்வளவு ஒரே நாள்ல வெட்டுவாங்களான்னு வாய போலந்தான் சிவா. ஒரு நாள் இல்ல, ஒரே ராத்திரியில, அதுவும் விடியறதுக்குள்ள வெட்டணும் அப்படின்னா ருத்ரன். அதை எப்படி முடியும்? அதுவும் ஆம்பளைங்க மட்டும் போகணும், அதுலயும் தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னா சிவா. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பே அப்படின்னு முடிச்சான் ருத்ரன். சிவா நிஜமாவே கொஞ்சம் மெய் மறந்துதான் போனான். அவன் இதுக்கு முன்னாடி பல வழிபாடுகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஆனா இந்த ஊர் அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது. ஏதோ ஒரு சக்தி இல்லாம இப்படி ஊரே கட்டுப்பட்டு நிக்க சாத்தியமே இல்லைன்னு அவன் நம்புனான். அவனுக்கு ஆன்சைட்டி அதிகமாச்சு. இதெல்லாம் யாரு நேர்ந்து விடுவாங்க அப்படின்னு கேட்டான். இந்த கோயில்ல வேண்டிக்கிறவங்க அது நடந்துச்சுன்னா விட்டுட்டு போவாங்க அப்படின்னா ருத்ரன். சரி, அப்படின்னா 10,000 பேரோட வேண்டுதல் நிறைவேறுச்சா அப்படின்னா சிவா. இல்லடா, அது மட்டும் இல்ல, கிடா விடுறவங்க கொஞ்சம் வசதியானவங்க, அதனால கிடா வாங்கி விடுறாங்க. நிறைய பேரு 50, 100ன்னு உண்டியல்ல போடுவாங்க, சிலரு சேவல் விடுவாங்க அப்படின்னா ருத்ரன். அப்பா அப்படின்னு சிவாவுக்கு மயக்கமே வந்தது. மரியாதையும் பக்தியும் கூடுச்சு. அவன் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட கிராம தெய்வங்கள் மேல உள்ள அபிப்பிராயமே மாறுச்சு. அதே மாதிரி இந்த சிறுதெய்வ வழிபாடு தான் இன்னைக்கும் இந்த சுற்றுச்சூழலை காப்பாத்திட்டு வருதுன்னு ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தான். அது இன்னும் அதிகமாச்சு. இதெல்லாம் எப்படி வெட்டுவாங்க, சமைப்பாங்க, யாரு பரிமாறுவாங்க, எத்தனை பேர் வருவாங்க, அதுவும் முழுக்க ஆம்பளைங்க. அது போக இந்த ஊர்ல இருந்து ஒரு பங்காளிங்க கூட வரமாட்டாங்க, தெரியாம கூட வரமாட்டாங்க. காலையிலக்குள்ள மொத்த வேலையும் முடியணும்னு அவன் சொல்ல சொல்ல சிவாவுக்கு மலைப்பா இருந்தது. எல்லா கேள்வியும் ஒரே நாள்ல கேட்பியா? பொறு, நீ ஏன் எல்லாத்தையும் நேரடியா பார்க்கத்தானே போறேன்னு ருத்ரன் சொன்னதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. இது என்ன இங்க ஒரு கல் மட்டும் தனியா இருக்கு அப்படின்னு கேட்டான். அவன் பார்வை பதிஞ்ச அந்த கல்லு சுமை தாங்கி கல். அது வெறும் கல்லு இல்லடா, சுமை தாங்கின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நிலைக்கல்லுன்னு சொல்லுவாங்க. சாதாரணமா இது யாருக்கும் என்னன்னு தெரியாதுன்னு அவனோட பார்வை வெறிச்சுது. அம்மா ஞாபகத்துக்கு வந்தா. அங்கதானே கடைசியா அவ சாஞ்சா. அவன் கண்ணு குளமாச்சு. இன்னும் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.